மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு உள்ள அதிகாரி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க 2021ஆம் ஆண்டு முதல் 3 கட்டமாக 26 மாவட்டங்களில் உள்ள 67 முகாம்களில் 10,469 புதிய வீடுகள் கட்டுவதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டன. இதுவரை 18 மாவட்டங்களில் உள்ள 32 முகாம்களில் 2,781 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளன்று முகாம்பால் இலங்கை தமிழர்களுக்கு அசைக்க முடியாத ஆதரவுக்கான தொலைநோக்கு சிந்தனையுடன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 729 தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை 5 மாவட்டங்களில் 6 முகாம்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்புதுப்பட்டு, திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி நகர், சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி, தர்மபுரி மாவட்டத்தில் நாகாவதி அணை மற்றும் சேற்றன்குழி அணை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டியாபுரத்தில் 37,76 லட்சம் செலவில் புதிய வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய வீடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குறும்படம். தமிழ்நாட்டின் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 105 முகாம்களில் 19,662 குடும்பங்களைச் சேர்ந்த 57,118 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இடம்பெயர்ந்ததிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக அல்ல, இந்த நிலத்தில் உழைத்தும் வளர்ந்தும் வாழ்க்கையை நிர்மாணித்தும் வந்தவர்களாக இவர்கள் இன்று வாழ்ந்து வருகின்றனர். இந்த நெஞ்சம் நிகழ வைக்கும் சமூகத்தில் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் கௌரவமான, பாதுகாப்பான, மேம்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அரசின் உறுதியான நோக்கமாக அமைந்தது. அந்த கணம் முதல் மாற்றத்துக்கான பயணம் துவங்கியது. அந்த பயணத்தின் முதற்கட்டமாக பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக 10,469 புதிய வீடுகள் சுமார் 622 கோடி செலவில் கட்ட திட்டமிடப்பட்டது. அதற்கான முதற்கட்ட நிதியாக ரூபாய் 180 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,510 வீடுகள் இன்று கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 2,781 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்று 5 மாவட்டங்களில் உள்ள 6 முகாம்களில் கட்டி முடிக்கப்பட்ட 729 புதிய வீடுகளும் மக்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. வாழ்வில் புதிய ஒளியாய் களமிறங்கியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் எதிர்கால நம்பிக்கையும் தரும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் முகாம்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பயிற்சிகள் அவர்கள் வாழ்க்கையை புதிய திசையில் இயக்கும் கைகளாக மாறுகின்றன. இவ்வாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் தமிழ்நாடு அரசின் உறுதியான செயல்திறனிலும் இலங்கை தமிழர்கள் இனிமேலும் முகாம்களில் அல்ல, ஒரு கௌரவமான, பாதுகாப்பான, மேம்பட்ட வாழ்வில் பசுமையாக திகழ்வதற்கான உறுதி உருவாக்கியுள்ளது. வீடு, வேலை, கல்வி, சுயசார்பு நலத்திட்டங்கள் அனைத்தும் ஒரே நோக்கத்தில் அமைந்திருக்கின்றன. இது தமிழ்நாடு அரசின் அர்ப்பணிப்பும் தமிழ் மக்களின் எதிர்கால நம்பிக்கையுமாகும். முகாம் மக்கள் சார்பாக தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். வணக்கம் ஐயா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் மேரி ஸ்டெல்லா. நான் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து கரைக்கிறேன் ஐயா. நாங்கள் முல்லைத்தீவிலிருந்து 2006ஆம் ஆண்டு தமிழகம் வந்து தற்போது கீழ்புத்துப்பட்டு முகாமில் வசித்து வருகின்றோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு அகதிகள் என்ற வார்த்தையை ஒழித்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று எங்களுக்கு பெயர் சூட்டி கௌரவப்படுத்தினீர்கள் ஐயா. தற்போது 440 வீடுகளை, காங்கிரீட் கல்வீடுகளை தரமாக கட்டி எந்த வெயில், மழை, காற்று வந்தாலும் நாங்கள் எதுக்கும் அஞ்சாமல் சந்தோஷமாக இருப்போம் ஐயா.
எங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எப்படி நீங்கள் உதவிகள் செய்வீர்களோ அதே போல் எங்களுக்கும் பாராபட்சம் பாராமல் கலைஞர் காப்பீட்டு திட்டம், சுய உதவிக்குழு சுழல் நிதி, கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, இன்னும் பல நிறைய பணிகளை செய்து விரிவான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஐயா. அதற்காக உங்களுக்கு எங்களது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் சார்பாக நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. கண்டியாபுரம் முகாமில் இருந்து விருதுநகர் மாவட்டத்தில் 232 வீடுகளை இன்று திறப்பு விழா நடந்துள்ளது. பயனாளிகளின் கருத்து. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் மேரி சில்வியா வசந்தராஜா. நான் இலங்கையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினை பிறப்பிடமாக கொண்ட நான் தற்பொழுது விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் மறுவாழ்வு முகாமில் 35 வருடங்களாக 10க்கு 10 ஹாஸ்பிட்டல் சீட்டில் வாழ்ந்து வந்தேன். தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எமது மக்களுக்கு கல்வீடினை கட்டி தந்ததற்கு எமது மக்கள் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் இலங்கை வாழ் மக்களும் நம் மக்களே என்ற உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கான வீடுகளை திறந்து வைத்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார். அவருக்கு முதற்கன என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலாய் நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புமிகு எங்களுடைய தலைமைச் செயலர் அவர்களுக்கும், மதிப்புமிகு என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், சக அதிகாரிகளுக்கும், இந்த வீடு கட்டுவதிலும் மற்றும் இது சம்பந்தமான அனைத்து வேலையிலும் ஈடுபட்ட அனைவருக்கும் என நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.